வணக்கம். எப்பா சாமி போதும்டா. என்ன போன் பண்ணி மிரட்டினா ஒடுங்கிருவோமா அடங்கிருவோமா? என்ன இதுக்கு கூட நீங்க திருமாவுக்கு ஆதரவான்னு சொல்லுவீங்க. டேய், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ரெண்டு வீடியோ தாங்க திருமாவளவன் அவர்களை பத்தி போட்டேன். அது உண்மை என்னவோ அதை தாங்க போட்டேன். ஒரு 100 காலு யாரு நீ, எதுக்கு நீ திருமாவுக்கு ஆதரவு கொடுக்கற, அப்படி கொடுக்கற, உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு தலைவரை நேசிக்கிறது அவங்களுடைய கொள்கையை பிடித்து, அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையை பிடித்து, எனக்கு எந்த தலைவரை பிடிக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். அதை நீ சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு திருமா அவர்கள் சாதாரண குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சியை கட்டமைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்காரு அப்படின்னா சாதாரண இடத்துல இருந்து வரல. கஷ்டப்பட்டு உழைத்து போராட்டங்களுக்காக மக்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுத்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பின்னாடியோ ரஜினி அவர்கள் பின்னாடியோ எல்லாரும் பின்னாடியோ இளைஞர்கள் இருக்காங்கன்னா சினிமால காட்டின படங்களை வைத்து தானே இருக்காங்களே தவிர யாரும் கொள்கை பிடிப்புடன் இல்லை. ஆனா விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்லையா? அப்படியா? விடுதலை சிறுத்தையில் இருக்கவங்க எல்லாருமே கொள்கை பிடிப்புடன் உள்ள நபர்கள், அவர்கள் மீது அவ்வளவு பற்று உள்ள நபர்கள் இருக்காங்க. அதே போல எனக்கு அவருடைய கொள்கை தனிப்பட்ட நீ அப்ப நீ என்ன ஆளுக? நான் எந்த ஆளா இருந்தேன்னா நான் எந்த ஆளு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் மனிதன் முழுக்க மனிதன், ஒரு சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியவன். எனக்கு 2 குணங்கள் தான் உண்டது, ஒன்னு ஆண் இன்னொன்னு பெண். சோ நீ என் ஆணாக இருந்தால் என்னுடைய நேரடியாக பேச வேண்டும், நேரடியாக என் முகத்துக்கு நேராக பேச வேண்டும். அதை விட்டுட்டு போன்ல பேசுவதாக இருந்தால் பேசுவதை தவிர்க்க வேண்டும். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வீடியோ போடுவது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு யாரை வேணா பிடிக்கலாம், நான் யாரை பத்தி வேணாலும் பேசலாம். திருமா அவர்களை பற்றி நான் பேசிய போது ஏன் எனக்கு இவ்வளவு எதிர்ப்பு? அதாவது போன் போட்டு அதை பண்ணிடுவேன், என்ன பண்ணுவ? என்ன உன்னால பண்ண முடியும்? அதாவது அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று கனவில் கூட நினைக்க வேண்டாம். வீடியோ போடுறானே யூடியூப் காரனா, வீடியோ காரனா தயவு செய்து நினைச்சிடாங்க. தமிழக இளைஞர் அரசியல் கட்சின்னு ஒரு கட்சியை 2017ஆம் ஆண்டு தொடங்கி அதுக்கடுத்து அதை மாணவர் அமைப்பா மாற்றி அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்புன்னு மாத்தி அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டம், ஆன்லைன் எக்ஸாம் போராட்டம், மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் 18 போராட்டங்கள் மாணவர்களோட களத்துல நின்று போராடினவன் நானு. சென்னையில கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை திரட்டி போராட்டம் பண்ணக்கூடியவன் நானு. அந்த இதெல்லாம் பண்ணி அவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கேன். அதனால என்கிட்ட ஒரு ஓரத்துல நின்று போன் பண்ணி மிரட்டினா பயந்துடக்கூடிய ஆள் நான் கிடையாது. எனக்கு நேசிக்கப்படக்கூடிய பிடித்த தலைவரை பத்தி பேசுவது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு நீ போன் போட்டு மிரட்டினா நிச்சயமாக திருமா அவர்களை பற்றி இன்னும் அதிகமாகத்தான் நான் பேசுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ தாராளமா பண்ணிக்கங்க. அதாவதுங்க எல்லாத்துக்கும் இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? ஒருவர் வளரக்கூடாது, அவரை ஒடுக்கணும், அடக்கணும், ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக முடியாது. நான் சீரியஸா சொல்றேன். நான் அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவன் கிடையாது. நான் தனி சமுதாயத்தை சார்ந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு திருமா அவர்களினுடைய கொள்கை தான் ரொம்ப முக்கியம். சக மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய பண்பு யாருக்கிட்ட இருக்கோ அவன் மட்டும்தான் மனிதன் என்றதுதான் என்னுடைய அடிப்படை கொள்கை. என்னுடைய அடிப்படை கொள்கை விடுதலை சிறுத்தை கட்சியுடன் இருப்பதனாலதான் நான் திருமா அவர்களை ரொம்ப ஆதரிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு பெரிய கட்சியை கட்டமைச்சிருக்காரு அப்படின்னா யாருனாலங்க முடியும்? யாருனால முடியும்? இன்னைக்கு கமலஹாசன் எல்லாம் பாருங்க, அவ்வளவு பெரிய நடிகர், உலக நாயகன், அவ்வளவு பெரிய கட்சியை வச்சு என்ன பண்ணாரு? ஒன்னும் பண்ணல. மையத்துல நிப்பேன், நடுவுல நிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஓரமா போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் வருது. எதனால? கொள்கை அடிப்படையில் மட்டுமே ஒரு கட்சி வளரும். அதன் அடிப்படை தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அதுல நாங்க எங்க மனப்பூர்வமா நான் ஆதரிக்கிறேன். அதுல எவனாவது நான் அதை பண்ணிடுவேன் எதை பண்ணிடுவேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, எதா இருந்தாலும் டைரக்டா பேசு, சரியா? என்னை எதிர்க்கக்கூடியதாக இருந்தால் நேரடியாக எதிர்க்க வேணும். என்னுடைய போன் நம்பர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து எல்லாமே நேராவே இருக்கு. நீங்க டைரக்டாவே வரலாம். அதாவது எனக்கு பிடித்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. என்னை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் உன்னுடைய கொள்கையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய சாதியாக இருக்கக்கூடாது. சாதிக்க நினைக்கின்ற பல லட்சம் இளைஞர்களை சாதியை சொல்லியே ஒடுக்குமுறை செய்த உங்களை போன்ற கீழ்த்தரமற்ற மனிதர்களாகத்தான் இன்னும் தமிழ்நாடு வளராம இருக்கு. வெகு விரைவில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மாற்றம் நிகழும்.